வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட சூப்பராக அருமையான மசாலா தக்காளி தொக்கு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு அருமையான மசாலா அரைச்சி நம்ம இன்றைக்கி இந்த தொக்கு செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சூப்பராக ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க. காஞ்ச மிளகாய் நான் காரத்துக்கு ஒரு 7-8 கிட்டே எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் 10-12ன்னு நீங்கள் கூட்டி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கும் புளியும் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கிறேங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இது ஊறத்துக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 6 தக்காளி கிட்டே எடுத்திருக்கேன். தக்காளி இந்த அளவு சைஸில் நான் 6 தக்காளி எடுத்துக்கிறேங்க. இதில் ஒரு 4 பெரிய வெங்காயமும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் 3 தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். மிச்சம் 3 தக்காளி நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் அந்த 4 வெங்காயமும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே போல் ஒரு 3 தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு 5 பல்லு பூண்டு நான் எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஊற வச்ச வரமிளகாய் புளியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணியோடவே சேர்த்துக்கலாங்க. அந்த ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த தொக்குக்கு இந்த மசாலா தாங்க ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்சி ஜாரில் நம்ம மிச்சம் மீதி 3 தக்காளி எடுத்து வச்சோம்ல, அந்த தக்காளியும் நம்ம சேர்த்துட்டு இதுவும் நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 4 பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. நமக்கு உப்பு கம்மியாக இருந்தால் மறுபடியும் கடைசியாக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி தொக்குக்கு இந்த மசாலா தாங்க ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை சாதத்தோடவும் சாப்பிடலாம், புலாவோட தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்குனீங்கன்னா எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக தக்காளி அரைச்சி சேர்க்குறத விட இந்த மாதிரி பாதி தக்காளி கட் பண்ணிவிட்டு மீதி பாதி தக்காளி நம்ம அரைச்சி சேர்க்கும்போது நல்ல திக்காக தொக்கு பதத்தில் நமக்கு கிடைக்கும். இப்போது தக்காளி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் மறுபடியும் நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலே அப்படியே அது தக்காளி நல்லா கரைஞ்சி நமக்கு தொக்கு பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது காரம், உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் காரம் இன்னும் கூடுதலாக இருக்க 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்த தொக்கு செய்யும்போது 4 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து வைக்கும்போது பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் நல்ல க்ளீனான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. 4 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சு ஸ்டோர் பண்ண முடியும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடி வச்சு தக்காளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் அப்படியே வேக வைங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வற்றி இந்த மாதிரி நல்ல ஒரு தொக்கு பதத்தில் சூப்பராக நமக்கு மசாலா தக்காளி தொக்கு ரெடியாக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த மசாலா தக்காளி தொக்கு போட்டு ஒரு அப்பளம் மட்டும் சைடிஷ்க்கு வச்சு சாப்பிட்டா போதுங்க. அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.